Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்துட்டு சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 50 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி மெல்ட் பண்ணிடுங்க. மெல்டட் பட்டர்ல செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதில் வந்துட்டு 1 கப் சுகர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணாதீங்க. ஸ்பாச்சுலா வச்சே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்தையும். இப்போ இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே அதை நல்லா உள்ள மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கலந்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே நான் வந்துட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்காக இந்த சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, எனக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் போடுறது பிடிக்கும். ஸோ வந்து நான் நிறைய போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க உள்ள. இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு பட்டர்லாம் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போது குக்கீஸோட மாவை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி இதில் வைங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பால் மாதிரி ஊற்றி ட்ரேயில் வச்சுட்டேன். மேலே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் மேலே போட்டு வச்சுருக்கேன். அவன் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு குக்கீஸை உள்ளே வைக்கலாம் அவனில். இப்போ இது 180லேருந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 20 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு பேக் பண்ணுவோம். இப்போ குக்கீஸ் பேக் ஆகி முடிச்சிருச்சு. இதை வெளியில் எடுப்போம். ஒரு 10-15 மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டெக்ஸ்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான குக்கீஸ் ரெசிபி எப்படின்றத பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் கோதுமை மாவு வச்சு வேணும்னா வந்துட்டு நான் வீடியோவோட எண்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.